இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல ஒரு Hyundai i10 ஆட்டோமேட்டிக் 2009 மாடல் 3 ஓனர் ஒரு சூப்பரான குவாலிட்டியில வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வண்டி போட்டிருந்தோம் 2009 மாடல்ல 2 ஓனர் வண்டி. இது ஆக்சுவலா புக் ஆகி நிக்குது. ஒரு கஸ்டமர் அட்வான்ஸ் பண்ணி நிப்பாட்டி இருக்காங்க. 2 நாள்ல வண்டி டெலிவரி எடுத்துக்கிறேன்னு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிட்ட அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் வண்டி 2009ல 3 ஓனர் வண்டி சூப்பரான குவாலிட்டியில வந்திருக்கு. இந்த வண்டிக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பெஸ்ட்டான ரேட் தான் கோட் பண்ண இருக்கோம். வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். ஏசியில் மட்டும் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. ஏசி மட்டும் நாட் ஒர்க்கிங். அதுவும் சொல்லி தான் நான் தர்றேன். ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கும் வண்டி. வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா TN07BC 6528ங்க. ஒரு நல்ல கண்டிஷனில் வண்டியில் எந்த விதமான டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே பார்க்க முடியாது. ரொம்பவே தெளிவாக இருக்கும். பாடி லைன்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபோவ் ஒரு 80% கண்டிஷனில் ரொம்பவே நீட்டாக இருக்கும் டயர் பாயிண்ட்டுமே. இந்த வண்டியை பொறுத்தவரையும் நெக்ஸ்ட் எடுக்கக்கூடிய கஸ்டமர் ஏசியை தவிர்த்து வேறு எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை. நீட்டாக இருக்கும். வண்டியில் சஸ்பென்ஷனு, கியர் சேஞ்சிங்கு, ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியில் எந்த விதமான ஆயில் லீக்கு, டேமேஜ் எதுவுமே கிடையாதுங்க. பக்காவான ஒரிஜினாலிட்டி வண்டி. ஒரு சூப்பரான ரேட்டுக்கு ஒரு பக்காவான குவாலிட்டியில் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வண்டியோட இன்டீரியரில் என்ன வருது, பூட் ஸ்பேஸு, இன்ஜினு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஏசி வந்துடும், மியூசிக் சிஸ்டமும் வந்துடும். வாங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். வண்டியோட இன்டீரியர் பாருங்க. 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துருதுங்க. 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும். வண்டியோட இன்டீரியர் பாருங்க, தெளிவாக இருக்கும். நீட்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மானிட்டர்லாம் வச்சுருக்காங்க. வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் காட்டுறோம் பாருங்க. 1,19,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. பக்காவான ஜென்யூன் கிலோமீட்டர். மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சோனிக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏசி மட்டும்தான் இப்போ ஒர்க்கிங் இல்லாமல் இருக்குது. கியர் பாருங்கள், ஆட்டோமேட்டிக் கியர் தான். சூப்பராக டிரான்ஸ்மிஷன்லாம் பக்காவாக ஒர்க்கிங்கில் இருக்குது. எந்த விதமான வேலையும் கிடையாது. நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட சீட் ஸ்பேஸு, சீட்டோட கண்டிஷன் எல்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்கும். மேலே அப்பன்சருமே நான் காட்டுறேன். ஒரு பிராண்ட் நியூ காரில் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்ப்போம். ரியர் சீட்டுமே சூப்பராக இருக்குங்க. வண்டியை பொறுத்தவரையும் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ரொம்பவே தெளிவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். வண்டியோட பூட் பாருங்கள், ஒரு சூப்பரான ஸ்பேசஸ் வந்துடுது. நீட்டாக இருக்குது. நிறைய திங்ஸ் வந்து நம்ம கேரி பண்ணிட்டு போக முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ஸ்டெப்னி பார்க்கலாம். ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு 90% கண்டிஷனில் இருக்குது. வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே நீட்டாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு அடுத்து பார்க்குறது இன்ஜின் பார்க்கலாம். இன்ஜினோட கண்டிஷன், இன்ஜினோட குவாலிட்டி எல்லாமே நம்ம பார்த்துடலாம். வண்டியோட இன்ஜின் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரன்னிங்கில் தான் இருக்குது. இன்ஜின் பாருங்கள், இப்போ ரன்னிங்கில் தாங்க இருக்குது. ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கும். சீல்டு இன்ஜின் தான் முக்கியமான விஷயம். சீல்டு இன்ஜின் தான். ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு கண்டிஷனில் ரன்னிங்கில் இருக்குது. ஆப்ரன் சைடு எல்லாமே எந்த விதமான நான் ஆக்சிடென்டல் வண்டி தான். எந்த விதமான ஆக்சிடென்டல் ஹிஸ்ட்ரியும் கிடையாது. இப்போ வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக்கை பக்கத்தில் வச்சு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரையும் இன்ஜின் சைடில், சஸ்பென்ஷன் சைடில், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சைடில் எந்த விதமான ஃபால்ட்டும் கிடையாது. ஒரு பக்காவான ஜென்யூனான ஒரு குவாலிட்டியில் இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபாங்க. ஒரு சூப்பரான வண்டி, ஒரு சூப்பரான ரேட்டுக்கு ஆட்டோமேட்டிக் வண்டி நம்ம எம்என் கார்ஸில் பாசிபிள். கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த வண்டியோட ரேட் ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நான் சொல்லிக்க நினைக்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு 2 வீலர் வச்சுருக்கிறோம். 2 வீலரில் வந்து லாங் ட்ராவல் போகிறதெல்லாம் தயவுசெய்து தவிர்த்துக்குங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு லாங் ட்ராவல்லாம் வந்து நல்லது கிடையாது. ஏன்னா நம்ம நல்லா போனாலும் எதிர்த்த மாதிரி வர்றவங்க நல்லா வர்றாங்களான்னு தெரியலை. நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. லாங் டிரைவை மேக்ஸிமம் நிப்பாட்டிக்குங்க.
கார் வச்சுருந்தா காரில் போங்க, இல்லை கார் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக பஸ்ஸில் போயிருங்க, ரொம்ப சேஃபாக இருக்கும். தயவு செய்து 2 வீலரில் ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குதுன்னா நீங்கள் போங்க. அதுக்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 2 வீலரில் ட்ராவல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சேஃபாக இருக்கும், செக்யூராக இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் போங்க, இல்லைனா கார் வச்சுருந்தா காரில் போங்க. என்னோட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டுங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நல்லதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.